கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட 1 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் பார்க்கும்பொழுது, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிசுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்க நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம தவறு செய்து அந்த தண்டனையை அனுபவிக்கிறத விட, ஏன்னா நம்ம தவறு செய்தோம் அதோடைய தண்டனை அனுபவிக்கிறோம். ஆனால் நம்ம தவறே செய்யலை, நம்ம யாருக்கு விரோதமாக பேசலை, யாருக்கு விரோதமாக நடக்கலை, நம்ம எந்த தவறும் செய்யலை. ஆனால் நம்ம தவறே செய்யாமல் நம்ம பாடுகள் மத்தியில் கடந்து போகும்போது, நம்ம தவறே செய்யாமல் நமக்கு விரோதமாய் பேசும்போது, தூஷிக்கும் போது, தூற்றும் போது, அந்த நேரம் நம்ம எப்படி இருக்கணும்னா அமைதியாக இருக்கணுமா. அப்போ குற்றம் செய்து நம்ம அடிக்கிறனால ஒரு பலனும் கிடையாது. ஆனால் நம்ம தவறே செய்யாமல் நமக்கு விரோதமாய் நம்ம செய்யும்போது, நமக்கு விரோதமாய் பேசும்போது, நடக்கும்போது நம்ம பொறுமையாக இருக்கும் பொழுது அதுதான் ஆண்டவருக்கு முன்பாக பிரீதியாக இருக்குமா. அதுதான் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். அதனால் கூட நமக்கு விரோதமாக யார் பேசலாம், நம்ம தவறே செஞ்சுருக்க மாட்டோம், ஆனால் நமக்கு விரோதமாக பேசலாம், செயல்படலாம், நமக்கு விரோதமாய் தூஷிக்கலாம், அப்போ நமக்கு விரோதமாக செயல்படலாம், அப்போ நமக்கு விரோதமாக தீங்கு நினைக்கலாம். அப்போது நமக்கு விரோதமாக நம்ம தவறே செய்யாமல் யாரெல்லாம் நமக்கு விரோதமாக செயல்படுறாங்களோ அந்த நேரெல்லாம் பொறுமையாக நம்ம சகிக்கும்போது அதில் ஆண்டு சந்தோஷப்படுறார். ஏன்னா அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தவறே செய்யாமல் தண்டனையை அனுபவிக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கார். அப்போ ஆண்டவர் அந்த பாதையில் தான் கடந்து போனார். அவர் தவறு செஞ்சாரா? தவறே செய்யாமல் தானே அவரை அவமானப்படுத்தினாங்க. அவருக்கு விரோதமாக எவ்வளோ குற்றம் சாட்டுறாங்க. பிலாத்து கேட்கும்போது கூட இவ்வளோ குற்றம் சொல்கிறாங்களே, நீங்கள் ஏதாவது பதில் சொல்கிறீங்களான்னா கூட பதிலே சொல்லலை. அப்போ அதே போல் தான் அவர் அமைதியாக இருந்தார், நாமளும் அமைதியாக இருக்கணும். அதுதான் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும், ஐயோ இவங்க எப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க பேசிட்டாங்களே, இவங்க விரோதமாக நடக்கிறாங்களே, நான் தவறே செய்யலேன்னு சொல்லி யாரெல்லாம் நீங்கள் புலம்பிகிட்ருக்கீங்களோ, யாரெல்லாம் இந்த காரியங்களை குறித்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம், அது சபையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம். இப்போ எந்த இடத்துல நமக்கு விரோதமாக செயல்பட்டால் கூட நம்ம ஆண்டவருக்கு முன்பாக மாத்திரம் நம்ம கரெக்டாக இருந்தால் போதும். நமக்கு விரோதமாக யார் என்ன பேசினாலும் அதை பற்றி நம்ம கவலைப்படவே வேணாம். நம்ம அமைதியாக இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஏன்னா அவங்கள தான் பாக்கியவான்கள் சொல்லி பார்க்கணும். ஆனால் அப்படிப்பட்டவங்களை நம்ம நேசிக்கிறோன்னு தான் வேதம் சொல்லுது. யாரை நேசிக்கணும்? நம்ம சத்துருக்களை நேசிக்கணும். உங்கள் சத்துருக்களே சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவங்கள ஆசீர்வதிங்க, உங்களை யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ நன்மை செய்யுங்க. அப்போ அப்படிப்பட்டவங்க நம்ம நேசிக்கிறது தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். இதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இனி வருகிற நாட்களில் யாரும் நமக்கு விரோதமாக செயல்பட்டாலும் அதில் பொறுமையாக நம்ம சகிக்கக்கூடிய கிருபை ஆண்டுகிட்ட கேட்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனை இயேசுவின் நாமத்தின் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் கர்த்தாவே அப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரை, தவறே செய்யாமல் நமக்கு விரோதமாக இப்படி செய்கிறாங்களே, பேசுகிறாங்களேன்னு சொல்லி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவர் அது அந்த பாதையில் தான் கர்த்தர் கொண்டு போகிறேன் என்பதை உணர்ந்து பொறுமையாக இருக்கக்கூடிய கிருபை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தரும்படி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை, நீங்கள் அந்த பாதையில் போனீங்க, அதே போல் நாங்களும் கடந்து போனோம். அது எல்லாவற்றையும் பொறுமை கொடுத்து சகிக்கக்கூடிய இருதயத்தை ஒவ்வொருத்தருக்கு கொடுத்து ஆண்டவரை ஒவ்வொருத்தர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாகும்.